பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். நீதான் விஸ்வாவா? ஆமா. இங்க என்ன நடக்குது? இந்த ஆபீஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்க? இது ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சி. உங்களுக்கு என்ன வேணும்? ஆட் ஏஜென்சி பேர்ல இங்க போதைப் பொருள் கடத்துறதா எனக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. வாட்? நான் போதைப் பொருள் கடத்துறேன்? ஆமாயா, வெளியில ஆட் ஏஜென்சின்னு போர்டு போட்டிருக்கீங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா நீங்க கடத்தல் வேலை பண்றீங்களா? உங்க ஆபீஸை நான் சோதனை பண்ணோம். இந்த சர்ச் வாரண்ட். ஓகே, கோ ஹெட். எங்க வேணாலும் தேடி பாருங்க. கான்ஸ்டபிள். எஸ் சார். போய் பாரு. ஓகே சார். விஸ்வா, அந்த கபோர்டோட கீ கொடுங்க. பாத்துக்கங்க. என்னையா, ஏதாவது கிடைச்சதா? ஒண்ணும் கிடைக்கல சார். நல்லா தேடி பாரு.
ஏய் விஸ்வா, என்னடா நடக்குதுங்க? ஏய் விஸ்வா, என்னடா இதெல்லாம்? தெரியலடா, என்னன்னு புரியல. கான்ஸ்டபிள் சார். கச்சிடுச்சு, வா போலாம். ஆ, யோ, என்னது அது? அதான்யா போதை பொருள் எரான். இது எப்படி இங்க வந்துச்சு? என்ன கேக்குறியா? அதான் நானும் உன்கிட்ட கேக்குறேன். அதான்யா, எந்த குற்றவாளியாவது கேட்டதும் தான் குற்றத்தை ஒத்துக்கிறானா? ஒத்துக்கிறானா? நடையா ஸ்டேஷனுக்கு நடையா. சார் சார் இந்த பாருங்க சார் விஸ்வா அந்த மாதிரி ஆள் கிடையாது சார். இந்த ஆபீஸ்ல அந்த மாதிரி எதுவும் நடக்கல சார். யோ, இந்த கம்பெனிக்கு உனக்கு சம்பந்தம் இருக்கா? அது வந்து சார். இல்ல இல்ல, அப்ப பேசாம இரு. வாடா. சார் ப்ளீஸ், இது எப்படிங்க எனக்கு தெரியும்? யாரோ சதி பண்ணிருக்காங்க. தயவு செஞ்சு நம்புங்க சார் ப்ளீஸ். எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். உன்னை என்ன பண்றது எனக்கு தெரியும். வாயை மூடிக்கிட்டு பேசாம வா. அப்படியே இருந்தாலும் என் ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே என்ன கூட்டு போனோம். வண்டி எங்க சார் போகுது? இப்ப பேசாம இருக்க போறியா இல்லையா? தொடர்ந்து பேசிக்கிட்டு ஷட் அப். நாம அப்புறம் பேசுவோம். ஓகே ஓகே. நாம மறுபடியும் மீட் பண்ணுவோம். இந்த தடவை கொஞ்சம் டிஃபரெண்டா யூனிஃபார்ம் போட்டவங்க உன்னை என்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த சந்திப்பு ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? இதெல்லாம் ஓ வேலை தானா? ஏன் வேலையா? ஏன் இன்ஸ்பெக்டர் இவனை அரெஸ்ட் பண்ணீங்க? ஏன் வேலைன்னு சொல்றான்? அவன் ஆபீஸை சர்ச் பண்ணும்போது எரான் இருந்தது சார். ஐசி. அப்போ இவன் மேல கேஸ் போட்டா எத்தனை வருஷம் தண்டனை கிடைக்கும்? குறைஞ்சது 10 வருஷம் கிடைக்கும் சார். ஓ காட், 10 வருஷமா? இவன் எனக்கு தெரிஞ்ச பையன். விட்டுருன்னு சொன்னா விட்டுருவீங்களா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? எனக்கு இன்ஸ்பெக்டர் வேலை வாங்கி கொடுத்தது நீங்க தானே. என்ன, எனக்கு சந்தேகம் வந்தது. இவர் கம்பெனியை சர்ச் பண்ண, போதை பொருள் எதுவுமே கிடைக்கல, ஜெனுவன் கம்பெனி தானே, ரிப்போர்ட்டை மாத்தி எழுதிடுறேன், அவ்வளவுதான். அப்போ இவனை அரெஸ்ட் பண்றதும் ரிலீஸ் பண்றதும் என் வார்த்தையில இருக்குன்னு சொல்றீங்க? எஸ் சார், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். விஸ்வா, இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் என்ன சொல்லணும்னு நீ என்கிட்ட சொல்ல.
புத்தியோட விளையாடணும்னு சொன்னல, என் புத்தியோட விளையாட்டே இதாண்டா. அன்னைக்கு எவ்வளவு அழகா பிரமாதமா பேசுன, இன்னைக்கு ஆடி போய் நிக்கிற. ஓ, அடி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டியா? முடிவு தான் பண்ணிருக்கேன். அடி பண்ணிடலான்னு இல்ல, ஆம்பளையா நின்று சந்திக்கலான்னு. இதை பாருங்க சார், என் மேல எந்த தப்பும் இல்லை. உங்க மனசாட்சிக்கு தெரியும். என் பக்கம் நியாயம் இருந்தா இந்த கேஸ்ல இருந்து ஈஸியா வெளியே வந்துருவேன். தாராளமா கேஸை ஃபைல் பண்ணுங்க. யாரோட ரெக்கமெண்டேஷனும் எனக்கு தேவை. அண்ட் ஒன் மோர் திங், போதை மருந்து கடத்தினதுக்காக என்னை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. என்னை நேரா ஸ்டேஷனுக்கு கூட்டு போறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு உரிமை இருக்கு. என்னை அனாவசியமா இங்க நிற்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போங்க, கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க. எதையும் சந்திக்க தயாரா இருக்கு. சாகரத்துக்கே தயாரா இருக்கிறவன் இந்த மாதிரி கிரிமினல் சலசலப்பெல்லாம். நீங்க கேஸை ஃபைல் பண்ணுங்க, எதுவா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஏன் சார் உங்க பிளான் ஒர்க் அவுட் ஆகலையே? பையன் ரொம்ப அடமண்டா இருப்பான் போல இருக்கு. ஏற்கனவே ஆளை வச்சு அடிச்சேன்னு சொன்னீங்க, அதுக்கும் பண்ணியில. 10 வருஷம் ஜெயிலில் வைப்போன்னு சொன்னோம், அதுக்கும் பயப்படாம திமிரா போய் ஜீப்ல உட்காந்துட்டான். அரெஸ்ட் பண்ணுங்கன்றான். எதுக்குமே அடங்க மாட்டான் போல இருக்கு. என்ன சார் பண்றது? இப்போ என் நிலைமை தான் ரொம்ப தர்ம சங்கடமா போச்சு. யோ, நெருப்புன்னு சொன்னா சுட்டுடுமா அப்படின்னு கேக்குற இள ரத்தையாம நெருப்புல கைய வச்சு அது சுட்டதுக்கு அப்புறம் விரல இழுப்பான். அப்பதான் நான் யாருன்னு உனக்கு தெரியும். கேச போடியா, நிஜமா தான் சொல்றேன், கேச போடு. தன்னால வழிக்கு வரானா இல்லையா பாரு. சரிங்க சார், அப்ப நான் கிளம்புறேன். சார், நான் மறுபடியும் சொல்றேன், உங்க ரூல்ஸ் படி என்ன பண்ணமோ பண்ணிக்கங்க. எஃப்ஐஆர் போடுங்க, எங்க கையெழுத்து போட சொன்னாலும் போடுறேன். அதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு, நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கணும். அதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு சார். ஃபோன் தானே? ஆமா சார். பண்ணிக்கோ. தேங்க்யூ. ஹலோ, எல்பி நாராயணன் சார், நான் ரெயின்போ அட்வர்டைசிங் விஸ்வா பேசுறேன் சார். குட் மார்னிங் விஸ்வா சார். சார், நேத்திக்கே நம்ம கம்பெனில இருந்து உங்களுக்கு செக் அனுப்ப சொல்லிட்டேனே. சார், நீங்க இப்ப கஸ்டமர் இல்ல சார், காட்ஃபாதர். காட்ஃபாதரா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இத பாருங்க மிஸ்டர் விஸ்வா, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு செல்ல பிள்ளை மாதிரி. உங்க சின்சியாரிட்டி, ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் பார்த்து பிரமிச்சு போய் தானே உங்க வளர்ச்சிக்கு நான் அவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணிருக்கேன். எவ்வளவு கிளைண்ட்ஸ் உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பேன். கம் ஆன், டெல் மீ விஸ்வா, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் நவ்? சார், நான் இப்ப A3 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க மிஸ்டர் விஸ்வா? எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறீங்க? என்ன பிடிக்காதவங்க ஒருத்தரோட பேச்சை கேட்டுக்கிட்டு போலீஸ் என்னை பிடிச்சி வச்சிருக்காங்க சார். கிரிமினல் லாயர் ஜேபியோட வேலை சார். இது ஒரு பிளாங்க் செக். இதுல எந்த அமௌண்ட்டும் ஃபில் பண்ணல, என் கையெழுத்தை தவிர. நீங்க எவ்வளவு வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். கார்த்திகேயனுக்கு நீங்க என்ன வாங்குனீங்களோ அதுக்கு மேல ஒரு டிஜிட் நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். உனக்கு 10 நிமிஷம் டைம் தரேன்.
நல்லா யோசிச்சு எனக்கு டெலிபோன் பண்ணி இந்த செக்கை வாங்கிக்கிட்டு என் பையனை செலக்ட் பண்ற. சொல்லிட்டீங்கல்ல, அந்த ஜேபி ஏற்கனவே என்கிட்ட மோதி இருக்காரு. நான் யாருன்னு அவருக்கு ப்ரூவ் பண்றதுக்கு, என் பவரை ஜேபி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்க மூலமா எனக்கு இப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு விஸ்வா. உங்களை காப்பாத்துறது இப்ப எனக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். உங்களை உள்ள தள்ள துடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஜேபிக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு நான் தயாராயிட்டேன். அதுக்காக என்னுடைய எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்றதுக்கும் நான் ரெடி. ஆமா, நீங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறதா சொன்னீங்க? A3 தானே? ஓகே விஸ்வா, டோன்ட் வரி. நீங்க இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரீங்க. ஓகே, தேங்க்யூ சார். சார் வாங்க சார், உட்காருங்க சார். உட்காருங்க. ஆ மிஸ்டர் செல்வராஜ், விஸ்வாங்கிறது யாரு? அவரையே தேவையில்லாம அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இவன் தான் சார் விஸ்வா. இவன் ஆட் ஏஜென்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான் சார். எனக்கு இன்ஃபார்மர் கொடுத்த தகவல் படி இவன் ஆஃபீஸை சர்ச் பண்ண போனேன். அவன் போதைப் பொருள் வச்சிருந்தான் சார். சார் இல்ல சார், அந்த ஹீரோயின் பேக்கேஜ் என் ஆஃபீஸ்க்குள்ள எப்படி வந்துச்சுன்னு சத்தியம் எனக்கு தெரியாது சார். எனக்கும் லாயர் ஜேபிங்கிறவருக்கும் முன்விரோதம் இருக்கு சார். அந்த லாயர் ஜேபி இவருக்கு ரொம்ப வேண்டியவர் சார். ஷட் அப் ஐ சே. நான் இன்ஸ்பெக்டர் கூட பேசிட்டு இருக்கேன், குறுக்க பேசாத. மிஸ்டர் செல்வராஜ், நீங்க இவர் ஆபீஸ்ல இருந்து சீஸ் பண்ணீங்களா ஹீரோயின் பேக்கெட்ஸ், அதை எங்க வச்சிருக்கீங்க? இங்கதான் சார் இருக்கு. இதான் சார். இதுக்கு என்ன சொல்றீங்க விஸ்வா? பை தி பை மிஸ்டர் செல்வராஜ், ப்ரீவியஸா ஒரு கேஸ்ல ஃபாரினர் ஒருத்தனை பீச்ல ஹெரோயின் பேக்கெட்ஸோட அரெஸ்ட் பண்ணதா எனக்கு ரிப்போர்ட் அனுப்பியிருந்தீங்கல்ல, அவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்ல சார். எஃப்ஐஆர் ரெடி பண்ணிருக்கேன். முடிஞ்சதும் இந்த கேஸோட சேர்த்து ஒன்னா சார்ஜ் பண்ணிடுறேன் சார். அன்னைக்கு கைப்பற்றின ஹீரோயின் 5 பேக்கெட்ஸ் எங்க இருக்கு? நம்ம கிட்ட தான் சார் இருக்கு. நம்ம கிட்ட தான் இருக்கும், கடையில இருக்கும். எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். இங்கதான் பீரோல இருக்கு சார். ஏன்னா இப்ப நாட்டுல ஹீரோயின் பழக்கம் அதிகமா இருக்கு. அது ஒரே மாதிரியா இருக்கா இல்ல விதவிதமா இருக்கான்னு பார்க்கணும். போய் எடுத்துட்டு வாங்க. பத்திரமா தான் சார் இருக்கு. போய் எடுத்துட்டு வாங்க செல்வராஜ். இதான் சார். நீங்க ஃபாரினர் கிட்ட சீஸ் பண்ண ஹெரோயின் எத்தனை பேக்கெட்ஸ்? 5 பேக்கெட் சார். 3 பேக்கெட் இங்க இருக்கு. இன்னும் 2 பேக்கெட் இங்க வித்துட்டீங்களா? இல்ல அண்டர் கிரவுண்ட் மார்க்கெட்ல தள்ளி விட்டீங்களா? என்ன சைலண்டா இருக்கீங்க? ஒருவேளை உங்களுக்கே இந்த போதை பழக்கம் இருக்கா? சொல்லுங்க மிஸ்டர் செல்வராஜ். சார் என்ன போய் அப்புறம் எங்கேயா போச்சு? நாளைக்கு கோர்ட்ல ஒப்படைக்க வேண்டிய பொருள் எங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல திருட்டு போச்சா? நான் சொல்றேன், அந்த 2 பேக்கெட் தானே இது? ஜேபிங்கிற கிரிமினல் லாயர் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அந்த லாயருக்கும் இந்த பையனுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கு. அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேணும்னே நீங்க பிளான் பண்ணி இவனை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. am I right?
சார் அது வந்து அப்போ இன்னும் 2 ஹெராயின் பாக்கெட்ஸ் எங்க இருக்கு சொல்லுங்க. சரி, இது நம்ம டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதை நான் தனியா விசாரிச்சுக்கிறேன். முதல்ல இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட பேப்பர்ஸ்லாம் கிழிச்சு போடுங்க. விஷானி போலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அந்த விஸ்வா நான் அவ்வளவு போய் ஆளாயா? நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த விஸ்வாவுக்கு அந்த எஸ்பிக்கு என்னையா தொடர்பு? ஏயா, உன்னை நான் எவ்வளவு நம்பிக்கிட்டு இருந்தேன். இப்படி வெக்கப்பட்டு வந்து நிக்கிறியே. நீ சாதிச்சு காட்டுவேன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தையா. இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கல. எஸ்பி வந்தாரு, என்ன மடக்குனாரு, விஸ்வாவை வெளியில விட்டாருன்னு சர்வ சாதாரணமா சொல்லிட்டியா? இப்ப அவன் என் மூஞ்சில கரிய பூசிட்டானா நான் என்னையா பண்ணுவேன்? எஸ்பி கார்த்திகேயன் ரொம்ப நேர்மையானவரு. அவரோட ரெக்கார்ட்ஸ்லாம் கிளியரா இருக்கு. லஞ்ச லாவண்யம் எந்த ஃபால்ட்டும் அவர் மேல இல்ல. அவர் நேர்மையா இருக்கிறதால இது வரைக்கும் 15 முறை அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. நம்ம ஸ்டேஷன் இப்ப அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. விஸ்வா மேட்டர்ல அவர்கிட்ட யாரோ போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல சார். ஆக்சுவலா அந்த பையனை பயமுத்துறதுக்கு தான் நாம அவன் மேல கேஸ் போட்டோம். அதுக்குள்ள எஸ்பி சார் வந்துட்டாரு. என்னால பதில் சொல்லவே முடியல. இப்போ என் பிரச்சனையே பெருசா இருக்கு. அவர் என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாரோன்னு பயமா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க சார். இந்த விஷயத்துல என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. சாரி சார். அந்த பையனை வேற ஸ்டேஷன்ல வேற இன்ஸ்பெக்டர் மூலமா கவனிச்சுக்கிறேன். அட போயா, அதை நான் கவனிச்சுக்கிறேன். அப்ப நான் வரேன் சார். ஆ அண்ணா, என்ன சொல்றேன்னு தப்பா நினைக்கப்படாது. சொல்லு. நீங்க எது பிளான் பண்ணாலும் ஸ்லிப் ஆக மாட்டேன். ஆனா இப்ப எல்லாமே சறுக்குறதே. குறிப்பா இந்த விஸ்வா மேட்ரு. யோ பட்டாபி, இந்த ஜேபி என்னைக்குமே ஸ்லிப் ஆக மாட்டாயா. ஒரு முயற்சியில தோத்தா அடுத்த முயற்சி. ஓ, கடைசியில கிடைக்க போற வெற்றி தான் எனக்கு முக்கியம். ஹலோ ஜேபிஆர், விஸ்வா பேசுறேன். எந்த விஸ்வான்னு புரியலையா? நீங்க பொய் கேஸ் போட்டு அனுப்பி வச்ச அதே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சகல மரியாதைகளோடு அனுப்பி வைக்கப்பட்ட அதே விஸ்வா. கோவம் வருது? என் பக்கம் நியாயம் இருந்துச்சு. அனாவசியமா என்கிட்ட மோதி தோத்து போயிட்டீங்க. திரும்பவும் என்கிட்ட தயவு செஞ்சு மோதாதீங்க. அது உங்க ஃபியூச்சருக்கு நல்லது இல்ல, சரியா? ஏன்னா என் தற்காப்புக்காக நான் என்ன செய்யணுமோ யோசிச்சு அதை செயல்படுத்தி தப்பிச்சுக்கிட்டேன். புரியல? புத்தியோட மோதி பார்க்குற புத்திசாலியில் ஆயிராச்சே, புரியும் நினைச்சேன். பரவாயில்ல. உங்க வீட்டு லெட்டர் பாக்ஸ்ல ஒரு லெட்டர் போட்டிருக்கேன். அதோட ஒரு காப்பியை எஸ்பி கார்த்திகேயனுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேருக்கு அந்த லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன். அப்புறம் எங்க ஏரியா இன்ஸ்பெக்டர் கூட அனுப்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். எத்தனையோ பேருக்கு அனுப்பிச்சிருக்கேன், யாரு என்னன்னு கரெக்டாக ஞாபகம். ஆனா இதுக்கு மேல என்கிட்ட மோதணுங்கிற ஐடியாவை கைவிட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். போய் முதல்ல அந்த லெட்டர் எடுத்து படிச்சு பாருங்க, சரியா? அப்புறமா நம்ம ரிலாக்ஸ்டா பேசலாம். பாய். யோ பட்டாபி, அண்ணா, போஸ்ட் பாக்ஸ்ல ஒரு லெட்டர் இருக்கு, போய் எடுத்துட்டு வா. தோ எடுத்துட்டு வந்துடுறேண்ணே. கரெக்டா போட்டிருக்கானே. இதுதான் சரியா போட வரலை. என்னவாயிருக்கும் பொரியலை. அண்ணா, இந்தாங்க லெட்டர்.
படிச்ச உடனே கீழ்ஸ்டல அப்படி என்ன செய்தி இருக்கு இந்த லெட்டர்ல? அந்த விஸ்வா பையன் எழுதியிருக்கான். அவனுக்கு நான் பகையன். ஓ அவன் வந்தனாவ காதலிக்கிறானா. அந்த காதல் நிறைவேறாம தடுக்கிறதுக்கு வசந்தனும் ஜெயந்தனும் என்ன நியமிச்சிருக்காங்களாம். எழுதியிருக்காயா? அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள தள்ள பிளான் பண்ணதா வேற எழுதியிருக்காயா. அவனை ஆள் வச்சு அடிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணணும், அதையும் எழுதியிருக்கான். இதுல பெரிய ஜோக் என்னன்னா, இந்த சூழ்நிலையில அவர் உயிருக்கே ஆபத்து வரப்போதான். அதுக்கு மூல காரணம் நான் தானே லெட்டர்ல எழுதி முடிச்சிருக்காங்க. நீங்க விடா கண்டனா அவன் கொடா கண்டனா இருப்பான் போல் இருக்க. பேஷ் பேஷ். என்னையா பேஷ் பேஷ்? இது அது ஒண்ணு இல்ல, இப்பதானே சூடு பிடிக்குது, அதுக்கு பேஷ் பேஷ். சூடு பிடிக்கலையா? என்ன சூடு ஏத்திருக்கான். இப்ப என்ன செய்ய போறேன்? செய்யறையா, கட்டாயமா செய்யறேன். எல்லாத்துக்கும் மேல புத்தின்னு ஒண்ணு இருக்கு, அதை வச்சு அவனை ஜெயிச்சு காட்டுறேன். என்கிட்ட எவனும் வாலாட்ட முடியாது. நான் தோக்குற மாதிரி தெரியும், ஆனா தோக்க மாட்டேன். விஸ்வா, உன்னை நிரந்தரமா அடக்கிறதுக்கு பிளான் பண்றேன்டா.